வெல்கம் டு அவர் சாத்விக் சமையல். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ராதே கிருஷ்ணா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் 40 ml வெந்தயம். வெந்தயத்தில் நார் சத்து இருக்குது. இந்த தோலோட உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து உடஞ்சது. இதுலேயே நம்மளுக்கு நிறைய ஃபைபர் இருக்குது. இது இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி 1 கிளாஸ், இட்லி அரிசி 3 கிளாஸ். கிளாஸுன்னா அது 1/4 கிலோ. ஒரு கிளாஸ்ன்றது 250 ml. 1/4 கிலோ அது 1 கிலோ அரிசி. இப்போ இது டோட்டல். நம்ம வெறும் இட்லி சாப்பிட்றதுனால மாவு சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இப்போ பொதுவாக. அதனால் வெந்தயத்தை ஜாஸ்தி சேர்த்துட்டு இந்த மாதிரி தோலோடு இருக்கிற உளுந்தில் ஃபைபர் இருக்குது. வெந்தயத்தை 40 ml நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு அரைச்சி இட்லி சுட்டால் நம்மளுக்கு ஒரு ஹெல்த்ஃபுல்லான இட்லி கிடைக்கும். கிரைண்டர் ஆன் பண்ணுறேன். தோலோட உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அரைக்க போட்டிருக்கேன். அரைச்சி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அரைச்சாச்சு, போதும். இந்த பதத்தில் எடுத்துகிறது தான் நல்லது, சரியாக இருக்கும். இட்லியும் ஊற்றிக்கலாம், தோசையும் ஊற்றிக்கலாம். நல்லா சத்தான இட்லி தோசை மாவு ரெடி. இது இட்லி ஊற்றுற பதத்தில் நான் கரைச்சிருக்கேன். இது தோசைக்கு பாருங்கள். இது தோசைக்கு, ஏன்னா இது நம்ம கல்லுலாம் கழுவுறோம்ல, கிரைண்டர்லாம் கொஞ்சம் கழுவுனா தண்ணி ஊற்ற வேண்டியதாக வரும்ல. நான் அதை 2 பாகமாக பாத்திரத்தில் ஊற்றி 1 இட்லிக்கு திக்காக வச்சுட்டு, இது தோசைக்கு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். இது இட்லிக்கு தெரியுதுங்களா? இட்லி தோசை அழகழக. இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க மாவு. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இட்லி ரெடி ஆகிடும். ரொம்ப 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 சாஃப்ட்டுங்க இட்லி. சூப்பர். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு. Soft idli process is finished. Thank you for watching video. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.